இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி என்றாலே புனித ஜான் மரிய வியானி குருக்களின் பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித ஜான் மரிய வியானி. எனவே இந்த நல்ல நாளில் நாம் குருக்களை, குறிப்பாக பங்கு தந்தையர்களை நாம் வாழ்த்த வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரி, ஏன் புனித ஜான் மரிய வியானியை குருக்களுக்கெல்லாம் பாதுகாவலராகவும், அதுவும் குறிப்பாக பங்கு தந்தையர்கள் அனைவருக்கும் பாதுகாவலராக அன்னையாம் திரு அவை கொண்டாடுவதன் பின்னணி என்ன என்று நாம் சற்று அலசி பார்க்கின்ற பொழுது, அவர் சிறு வயதில் பிரான்ஸ் தேசத்தில் பிறந்தவர். எனவே அவர் இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன், இந்த பிரெஞ்சு புரட்சியின் போது அவரால், அவருடைய குடும்பத்தால் கோயிலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, திருப்பலியில் பங்கெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட அந்த பிரெஞ்சு புரட்சியின் போது வெகு தூரம் அவர்கள் குடும்பமானது நடந்து சென்று திருப்பலியில் பங்கெடுத்து இறை வார்த்தை, நற்கருணை இவற்றில் எல்லாம் அவர்கள் பங்கெடுத்து மிக அற்புதமான ஒரு ஆழமான விசுவாசத்தில் வளர்க்கப்பட்டவர் புனித ஜான் மரிய வியானி. எனவே தன்னுடைய 30வது வயதில் அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். குருமடத்தில் அவர் படிக்கின்ற பொழுது அவருக்கு லத்தீன் மொழி வரவே இல்லை. படிப்பில் அவ்வளவு அவர் ஜீரோ. இந்த ஸ்லோ லேர்னர்ஸ், டல் ஸ்டூடெண்ட் நாம் சொல்கிறோம். அவர் சுத்தமாக படிப்பே வரல குருமடத்தில் படித்த போது. அதுவும் லத்தீன் மொழியில் தான் எல்லா பாடங்களையும் படிக்க வேண்டும் அப்பொழுதெல்லாம். எனவே அவர் லத்தீன் மொழி அவருக்கு வரவே இல்லை. எனவே இவரை நிராகரிக்க வேண்டும், இவருக்கு குரு பட்டம் கொடுக்கக்கூடாது, குருவாக திருநிலைப்படுத்தக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் அவர் ஜெபிக்கின்றார். எனவே மற்ற எல்லா நிலைகளிலும் அவர் தனி மனித ஒழுக்கம், பக்தி, விசுவாசம், ஆழமான ஜெப வாழ்வு, படிப்பு மட்டும்தான் அவருக்கு குறை. எனவே மற்ற எல்லா நிலைகளிலும் அவர் 100க்கு 100 நல்ல ஒரு மனிதராக இருப்பதை பார்த்து அவருடைய ஆயர், மறை மாவட்ட ஆயர் மற்றும் அவருக்கு பயிற்சி கொடுத்தவர்கள் எல்லாம் இவரை குருவாக உருவாகலாம், குருவாக அபிஷேகம் செய்யலாம் என்று சொல்லி அவருக்கு அந்த குரு பட்டத்தை கொடுத்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் படித்தபோது எங்களை விட திறமைசாலிகள் எல்லாம் இருந்தார்கள். நன்றாக படிக்கக்கூடியவர்கள், நன்றாக பாடக்கூடியவர்கள், நிறைய திறமைசாலிகள் இருந்தார்கள். ஆனால் அத்தனை பேரும் குருக்களாக மாறவில்லை. நாங்கள் நிறைய பேர் 11ஆம் வகுப்பு குருமடத்தில் சேர்ந்து இறுதி வரை நாங்கள் சென்றோம் என்று சொன்னால் அதில் 5 பேர் தான் அந்த பேட்சில் போய் சேர்ந்தோம். எனவே இடையில் கடவுளுடைய அழைப்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். திறமையானவர்களெல்லாம் இருந்தார்கள், நன்றாக படிக்கக்கூடியவர்களெல்லாம் இருந்தார்கள். ஆனால் கடவுளுடைய அழைப்பு யார் இருக்கிறதோ அவர்கள்தான் கடைசி வரை சென்று அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கடவுளுடைய அந்த உயரிய கொடை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் குருவாக பணியாற்றும். இங்கு திறமையோ அதெல்லாம், நான் படித்திருக்கின்றேன், பட்டங்களை பெற்றிருக்கின்றேன், திறமையாக இருக்கு, கடவுள் தான் எல்லாம். எனவே பிரியமான சகோதர சகோதரி, புனித ஜான் மரிய வியானி கூட அப்படிதான். அவர் ஜெபத்தால் குருவாக மாறியவர், தனது ஆழமான விசுவாசத்தால் குருவாக மாறியவர். அகடமிக் இன்டெலிஜென்ஸ் அவற்றை இல்லை. படிப்பில், கல்வியில் அவர் ஜீரோ, முட்டாள், கழுதை என்று சொல்லப்பட்டார். ஆனால் அவர் இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை, இந்த கழுதையை கடவுள் பயன்படுத்துவார் என்று நம்பிக்கையோடு வாழ்ந்தவர் புனித ஜான் மரிய வியானி. பிரியமான சகோதர, எனவே குரு பட்டம் பெற்ற பின்பு அவர் ஆர்ஸ் நகர், அந்த கிராமப்புற பங்கு, எனவே அங்கு பணியாளராக, பங்கு பணியாளராக அமர்த்தப்படுகின்றார். எனவே அந்த வழிக்கு, அந்த ஆர்ஸ் நகர பங்குக்கு செல்வதற்கு அவருக்கு வழி தெரியவில்லை. அப்பொழுது அங்கு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த வழியில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனிடத்தில் கேட்கின்றார், ஆர்ஸ் நகர அந்த பங்கிற்கு, அந்த இடத்திற்கு செல்வதற்கான வழியை நீ எனக்கு காட்டினால் விண்ணகத்திற்கு செல்லக்கூடிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று அந்த சிறுவனிடத்தில் சொன்னார். எனவே அந்த ஆர்ஸ் நகரத்தை சென்றடைந்த அவர் அங்கு மக்கள் களியாட்டம், குடிவெறி, உலக மாயைகளில் சிக்கி, கோயிலுக்கு போனால் எல்லாம் பாழடைஞ்சு கிடைக்குது, பாவமான வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை, ஜெபம் இல்லை, ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எனவே அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு இடத்திற்கு
விசுவாசத்தில் மிகவும் பின்தங்கி ஜெப வாழ்வு இல்லாத அந்த மக்களுக்கு பணியாற்றுவதற்காக புனித ஜான் மரிய வியானி சென்றார். அவர் ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் 2-3 மணி நேரம் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்து ஜெபித்தார். பல மணி நேரம் ஒப்புரவு அருட்சாதன பாவசங்கத்தின தொட்டியில் அமர்ந்து அவர் மக்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தை கொடுத்ததால் அந்த பிரான்ஸ் தேசத்திலிருந்து நிறைய மக்கள் அந்த ஆர்ஸ் நகரை தேடி புனித ஜான் மரிய வியானியை தேடி மக்கள் எல்லோரும் சென்றார்கள். பிரியமான சகோதரர்கள், எனவே மனிதர்களால் உலகத்தின் பார்வையில் ஒதுக்கப்பட்ட அவர்தான் மூளைக்கல்லாக செயல்பட்டவர். எனவே அதனால்தான் மிக அற்புதமான ஒரு குருத்துவ வாழ்க்கையை வாழ்ந்த புனித ஜான் மரிய வியானியை முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக கொண்டு ஒவ்வொரு குருவும் பங்கு பணியாளர்கள் அருப்பணியாளர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அன்னையாம் திரு அவை புனித ஜான் மரிய வியானியை என்று கொண்டாடுகின்றது. அவரை நினைவு கூறுகின்ற இந்த நல்ல நாளில் நாம் குருக்களுக்காக ஜெபிப்போம். குருத்துவத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.